டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு. இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஆல்ரெடி 543 எம்பிக்கள் இருக்காங்க. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வர்றதுனால வந்து 850 எம்பிக்கள் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து எதன் அடிப்படையில் வந்து இப்போ அதிகப்படுத்துகிறாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தொகுதிகள் வந்து பிரிப்பாங்க. அப்போ அதன்படி பார்க்கும்போது வந்து தென் மாநிலங்களுக்கு விட வட மாநிலத்தில் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து அதிகமான எம்பிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு பிரதமரை வந்து தேர்ந்தெடுக்கணும்னா அவங்கக்கிட்ட இருக்க எம்பிக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்களாலேயே வந்து இப்போ ஒரு எம்பியை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ இந்த சட்டத்தை வந்து கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அதில் வந்து மொத்தமாக 333 எம்பிக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதில் 207 பேர் வந்து இந்த சட்டம் வேணும் அப்படின்னு வந்து வாக்களிச்சிருக்காங்க. 126 பேர் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து வாக்களிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா இப்போ வந்து அதிகமான எம்பிக்கள் வந்து ஓட்டு போட்டால் தான் அந்த சட்டம் வந்து நிறைவேறும். இப்போ வட மாநில எம்பிக்கள் வந்து அதிகமாக இருக்கும்போது வந்து அவங்க ஓட்டு போட்டாலே வந்து அந்த சட்டம் வந்து இந்தியாவுக்கு வந்துடும். இப்போ இந்த சட்டத்தினால் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் இருக்காங்க. இப்போ இதனால் வந்து 39 தொகுதி வந்து 59 தொகுதியாக வந்து மாறும்.